So, hello everyone. First of all, thanks for coming here. So, guys, இன்னைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் செஷன் தான் பார்க்க போறோம். நான் முன்னமே சொன்ன மாதிரி இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 month சீசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ரெக்கார்டட் தான் அதிகமா வந்து வரும். லைவ் வந்து முடிகிற டைம்ல நான் கண்டிப்பா லைவ் செஷன் வந்து கண்டிப்பா போட்டுறேன். ஸோ இனி நம்ம வந்து பாத்தீங்கன்னா May 17th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஐ ஹோப் ஆடியோ அண்ட் வீடியோஸ் கிளியர் நினைக்கிறேன். ஸோ வித் தட் நோட் லெட் மீ ஸ்டார்ட் டுடே செஷன் வித் தி BGM. ஸோ எஸ் கைஸ், இப்போ என்னோட பிபிடி நான் ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நோட்டில் லெட் மீ ஸ்டார்ட் டுடே செஷன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கொடுக்க விரும்புகிறேன். நேற்று செஷனில் நிறைய ஹோம்ஒர்க் வந்து கொடுத்துருந்தேன். அந்த ஹோம்ஒர்க்கை நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க. ஸோ சூப்பர் டூப்பர் என்னென்னலாம் கொடுத்துருந்தேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதை ஒரு தடவை போன செஷனை ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு நிறைய பேர் ஹோம்ஒர்க் போட்டிருந்தீங்க. அந்த யூபிஐ பற்றின ஒரு கான்செப்ட் ஹோம்ஒர்க் போட்டிருந்தீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருந்தீங்க. வெரி சூப்பர். ஸோ நீங்கள் எல்லாருமே தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஹோம்ஒர்க்ஸ் கொடுக்கறத ஃபாலோ பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட் வந்து மறக்காது, மைண்டில் ரொம்ப நாளைக்கு ஞாபகத்தில் இருக்கும். சரி, வித் தட் நாட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது May 17 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். மறக்காம முன்னாடி யூடியூப் சேனல், டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல் 3 சேனலையும் மறக்காம வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்சோ கேஸ் நம்முடைய பேங்கிங் அவேர்னஸ் வீடியோ கோர்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நான் ஒரு போஸ்டர் ஒன்று போட்டிருப்பேன். இது வரைக்கும் 16 ரிவ்யூஸ்ன்னு சொன்னேன். ஆனால் இப்போ 24 ரிவ்யூஸுமே 5 ஸ்டார் ரிவ்யூஸ். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்த எல்லாருமே 5 ஸ்டார் ரிவ்யூ மட்டுமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்ககிட்ட ஒரு சஜஷனாக கேட்குறேன். நம்ம பேங்க் அவேர்னஸ் வீடியோ கோர்ஸ் பார்த்தவங்க நீங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் ரிவ்யூஸ், உங்களுக்கு என்ன தோணுதோ, எத்தனை ஸ்டார் கொடுக்க தோணுதோ, நீங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்டார் கொடுத்து நீங்கள் ரிவ்யூ போடலாம். அது 5 ஸ்டாரே தான் கொடுக்கணும், இல்லைனா 0 ஸ்டார் தான் கொடுக்கணும் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. உங்களுடைய ஜென்யூன் ரிவ்யூஸை கொடுங்க. அதை நான் வந்து மித்தவங்களுக்கு ப்ரொமோட் பண்ண போகிறேன். அவ்வளோதானே ஒழிஞ்சு. ஸோ எனக்காக ஒன்று பண்ணுங்க, நம்மளுடைய வீடியோ கோர்ஸில் போயிட்டு கீழே ரிவ்யூன்னு இருக்கும். அதில் ரிவ்யூவில் ஃபீட்பேக்கில் உங்களோட ரிவ்யூ என்னன்றதை கொடுங்க, எத்தனை ஸ்டார் போடுறேன்னு கொடுங்க, ஜென்யூனாக கொடுங்க. நான் அதை இங்கே நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன், என்ன வந்திருக்கோ நான் அதை காமிச்சிக்கிறேன். ஸோ வித் தட் நோட் இன்னைக்கு நம்மளுடைய பேங்க் அவேர்னஸ் வீடியோ கோர்ஸ் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. அதையும் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காம என்னோட மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த 1 year சப்ஸ்கிரிப்ஷன் தான் நான் எல்லாத்துக்குமே சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த 1 year சப்ஸ்கிரிப்ஷனில் பேங்க் அவேர்னஸ் வீடியோ கோர்ஸ், இன்சூரன்ஸ் வீடியோ கோர்ஸ், பேங்க் டிஓ இன்டர்வியூ கோர்ஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கோர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பண்டில்னு எல்லாமே கிடைக்குது. ஸோ 1400 rupees கிடைக்கும். மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. வண்டர்ஃபுல் கோர்ஸ். ஸோ ஒரு பக்காவான கோர்ஸ் தான் இதை நான் சொல்லுவேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் போலாமா? என்ன சார் இம்பார்ட்டன்ட் டே அப்படின்னா வேர்ல்டு டெலிகாம் அண்ட் இன்ஃபர்மேஷன் சொசைட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றாங்க இந்த வருஷம். வாட் இஸ் திஸ் வேர்ல்டு டெலிகாம் டே? இன்னைக்கு இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு. ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்றதுக்கு பல மெத்தட்ஸ்ல இனிஷியலா இந்த டெக்னாலஜி வந்த புதுசுல இந்த போன்னு ஒன்று கண்டுபிடிச்சு அது வந்து ஒரு மெயின் ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த இனோவேஷன் கொண்டு வந்துச்சு. பட் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் அதுதான் முக்காவாசி ரோல் வந்து பிளே பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதான் வேர்ல்டு டெலிகாம் அண்ட் இன்ஃபர்மேஷன் சொசைட்டி டே அப்படின்றது ஒன்று செலிப்ரேட் பண்றோம். அண்ட் இதுல என்ன சார் வந்து ஒரு ஃபோக்கஸ் ஆர் தீம் வந்து கொடுத்துருக்காங்கன்னா சஸ்டைனபிள் டிஜிட்டல் டெவலப்மெண்ட் ட்ரிவன் பை ஏஐ. நாம ஒரு கொஸ்டின், நம்ம கிராஸ் கொஸ்டின் கேட்குறேன். ரீசெண்டா ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல புதுசா, அதாவது நம்ம சிஇஓ பார்ப்போம், அதே மாதிரி சிஎஃப்ஓ பார்ப்போம். ஆனா இப்பதான் முதல்ல அதாவது CAIO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது இப்போ லேட்டஸ்டா வந்த ஒரு ஆஃபீஸர். ஸோ அது வந்து இனிமேல் இது எல்லா இன்ஸ்டிடியூஷன்லும் இந்த ஒரு ஆஃபீஸர் வந்து வரப்போறாங்க. ஸோ அதனால இந்த CIAO அதோடைய ஃபுல் ஃபார்மை போடணும், அது எந்த இன்ஸ்டிடியூஷன் போடணும், அண்ட் அவருடைய நேமையும் போடணும். இந்த 3 ஹோம்ஒர்க்கும் இந்த வீடியோல இப்போ நீங்கள் லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்க, ப்ரீமியர்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சைடில் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க நார்மல் கமெண்ட்ஸ்ல ஆன்சரா போடுங்க. ரீசெண்ட் நியூஸ்ல இதை படித்தோம். ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு இப்படி ஒரு ஆஃபீஸர் CIAO, வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் CIAO, எந்த இன்ஸ்டிடியூஷன் அண்ட் அவருடைய பெயர் என்ன. அந்த மாதிரி இந்த AI அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய லேட்டஸ்டா வந்து எல்லா ஃபீல்ட்ஸ்லையுமே இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பிட்டு இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரியில கூட சஸ்டைனபிள் டிஜிட்டல் டெவலப்மெண்ட் ட்ரிவன் பை AI அப்படின்றத இதோடைய தீமா இருக்குது. என்னைக்கு சார் இந்த இம்பார்ட்டன்ட் டேனா May 17 தான் இந்த இம்பார்ட்டன்ட் டே. ஓகே, ரைட். ஸோ அடுத்து வந்து கவனிங்க, இதுலயே என்ன அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிக்க, நம்ம சொன்ன மாதிரி சஸ்டைனபிள் டிஜிட்டல் டெவலப்மெண்ட் ட்ரிவன் பை AI வித் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஃப்ரம் ஓவர் 30 இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து கலந்துருக்காங்க இந்த ஒரு சப்மிட்ல. ஓகேங்களா, ரைட். அடுத்து இனி நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், நம்மளுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்டர் இல்லையா. நம்ம படிக்கணும்னா இதுதான் மெயினாக படிச்சு வச்சுக்கணும். ஸோ பேங்க் அண்ட் ஃபினான்ஸ்ல என்ன சார் கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் தி பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் $500 million டொனேட் வந்து மீன்ஸ் லோன் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா HDFC பேங்க்குக்கு. யாரு கொடுத்துருக்கா? IFC கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் என்ன பண்ணிருக்காங்க? HDFCஸ்க்கு பணம் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு சார் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா
ரேம்ப் அப் மைக்ரோ லோன்ஸ். மைக்ரோ லோன்ஸ்னா இட் இஸ் லைக் ஸ்மால் லோன்ஸ், வெரி ஸ்மால் லோன்ஸ். ஸோ மைக்ரோ லோன்ஸ் கொடுத்துருக்காங்க, எஸ்பெஷலி ஃபார் உமன் இன் செமி அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸ். ஸோ உமன்ஸ்க்கான ஒரு ஃபண்டிங் தான் வந்து ஐஎஃப்சி வந்து என்ன பண்ணுறாங்க, ஹெச்டிஎஃப்சி மூலியமாக கொடுக்குறாங்க. அப்போ என்ன சார் ஃபண்டிங் இது, இதில் யார் யார் சார் மெயினாக பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னா இங்கே ஒரு 3 பேரை கொடுத்துருக்கோம், கவனிங்க. ஒன்று செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் லைபிலிட்டி குரூப்ஸ், இன்னொன்று சஸ்டைனபிள் லைவ்லிஹுட் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லைவ்லிஹுட் இனிஷியேட்டிவ்னு உங்களுக்கே தெரியும், என்ன சொல்றது, உயிருள்ள ஒரு விஷயத்தை வளர்க்குறோம் ஃபார் அவர் லிவிங் பர்பஸ், நம்மளோட இன்கம் ஸ்ட்ரீம்காக உயிருள்ள ஒரு இது. ஃபார் எக்ஸாம்பிள் மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, இல்லை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இப்போ மாடு வளர்த்துறோம் அப்படின்னா பால் இருக்கு, பால் நெய் அப்படின்னு சொல்லி பல விதமான உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு உயிருள்ள பொருளை பார்த்தா அந்த லைவ்லிஹுட்ஸ் ஃபார், அதுக்கு ஒரு சஸ்டைனபிள் லைவ்லிஹுட்ஸ் இனிஷியேட்டிவ், அதை விட்டுருங்க. மெயினாக நம்ம வந்து பேங்கிங் அவேர்னஸ் டேர்ம்ல கற்றுக்க வேண்டியது செல்ஃப் ஹெல்ப் குரூப்பும் ஜாயிண்ட் லயபிலிட்டி குரூப்ஸும் படிக்கும். வாட் இஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்? சுய உதவிக்குழு. இது கிராமங்களில் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆரம்பத்தில் கொண்டு வரும்போது விமென்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வந்தாங்க. அது எப்படி அப்படின்னா, கிராமத்தில் ஜென்ஸ் எல்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய விமென்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்கில் கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்கள வந்து ஒரு யூனிட்டாக பதிவு பண்ண வச்சு அதுக்கு பேர் செல்ஃப் ஹெல்ப் குரூப், சுய உதவி குழு அப்படின்னு, மகளிர் சுய உதவி குழுன்னு இருக்கு பாருங்க. அவங்க ஒரு குரூப்பாக பதிஞ்சாங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து ட்ரெயினர் அனுப்புவாங்க. அந்த ட்ரெயினர் என்ன சொல்லி கொடுப்பாங்க, தையல் தைக்கிறது, அப்புறமேல இந்த கற்பூரம் செய்யறதுலாம், அந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு. அந்த மாதிரி அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க கற்றுக்கிட்டு அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு தொழிலாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேங்க்லேருந்து லோனும் கொடுப்பாங்க. அதனால தான் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு இப்போ என்னதான் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து கொடுத்தாலும், அது ஹெச்டிஎஃப்சிக்கு போனாலும் இங்கே யாருக்கு வருது, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு வருது. ஸோ இந்த மாதிரி தான் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு ஃபண்டிங் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, முதல்ல பதிஞ்ச உடனே கவர்மெண்ட்ல செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்லாம் பதிஞ்சிருக்கும். அப்புறம் இந்த மாதிரி வர ஃபண்டிங்கை இந்த குரூப்ஸ்ல வந்து அனுப்பிச்சிருவாங்க. அப்போ அந்த குரூப்ல இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கு என்ன கிடைக்கும், தையல் மிஷினோ இல்லை ஒரு கற்பூரம் செய்யறதுக்கான ஒரு மிஷினோ எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ அப்படி இவங்களுக்கு வந்து ஒரு ஃபண்டிங் கிடைக்கும். ஸோ தட் விமென்ஸ் கேன் ஏர்ன் இண்டிபெண்டன்ட்லி. ஓகே, அவங்க வந்து ஒரு விமன் எம்பவர்மெண்ட் கான்செப்ட்ல வருவாங்க. அடுத்து வாட் இஸ் திஸ் ஜாயிண்ட் லைபிலிட்டி குரூப்ஸ்? வாட் இஸ் திஸ் ஜேஎல்ஜி சார்? ஜாயிண்ட் லைபிலிட்டி குரூப்ஸ் என்ன சார்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் வந்து ஒரு விவசாயி, எங்க ஊர்ல நாங்கள் ஒரு 10-15 பேர் தொடர்ச்சியா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோட நிலம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 1/2 ஏக்கர் தான், ஒரு 1/2 ஏக்கர் நிலம் தான் என்கிட்ட இருக்கு. நான் ஒரு விவசாயி. நான் இதை வச்சுக்கிட்டு போயிட்டு என்ன பண்றேன், சார் நம்ம விவசாயம் பண்றேன் சார், எனக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் லோன் கொடுங்க சார் போயிட்டு பேங்க்ல கேட்குறேன். பேங்க்ல பார்த்துட்டு, ஏங்க 1/2 ஏக்கர் நிலத்தை வச்சு உங்களுக்கு எப்படிங்க 2 லட்ச ரூபா லோன் தருது, கண்டிப்பா பாசிபிள் இல்லைன்றாங்க. அப்போ நான் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், என்னடா அது, நம்ம வந்து 1/2 ஏக்கர் நிலம் வச்சிருக்கோம், பட் நம்ம நினைச்ச அளவுக்கு லோன் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு. அப்போ என்ன ஆகுது, என்னுடைய பக்கத்து நிலம்னு என்னோட அதுக்கு அடுத்தடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. இவங்க எல்லாருமே 6 ஏக்கரா வச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் எல்லாம் 1 2 3 4 5 1 2 3 4 5 இப்போ எங்க எல்லாத்துக்குமே காசு தேவை. அப்போ நாங்கள் என்ன பண்றோம், நாங்கள் 5 பேரும் சேர்ந்து ஒரு பேங்க்குக்கு போறோம். ஒரு பேங்க்குக்கு போயிட்டு ஒரே அக்கௌண்ட் உருவாக்குறோம். இந்த ஒரு அக்கௌண்ட்ல இந்த 5 பேரும் இருக்கும். 1 2 3 4 5 5 பேரும் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை ஜாயிண்ட் லயபிலிட்டி குரூப்ஸ், லயபிலிட்டினா கடன், ஜாயிண்ட்னா சேர்ந்து, இப்போ கூட்டா சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கூட்டா கடன் வாங்குறோம், குரூப்பா கடன் வாங்குறோம். இப்போ பேங்கை பொறுத்தளவுக்கு 1/2 ஏக்கர் எடுத்தீங்கன்னா 2.5 ஏக்கர். ஸோ 2.5 ஏக்கர் நிலத்துக்கு அவங்க லோன் வந்து கொடுக்கலாம். ஓகே, அப்போ 2.5 ஏக்கருக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் லோனோ இல்லை 3 லட்ச ரூபாய் லோனோ கொடுத்துட்டு இஎம்ஐ 5 பேரும் பிரிச்சு கட்டிடுவோம். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஆர்எல்ஸ் 1/2 ஏக்கரே இருந்தாலும் இதுக்கு ஒரு 50,000 இருந்தாலும் சம்டைம்ஸ் லோன் கொடுக்க மாட்டாங்க. 1/2 ஏக்கர் 50,000 எதுக்கு, சின்ன அமௌண்ட் நிறைய இடத்துல கொடுக்க மாட்டாங்க. இதே சேர்ந்து போயிட்டு ஒரு 2.5 ஏக்கர் அப்போ ஒரு 2 லட்ச ரூபா லோன்னா கண்டிப்பா கிடைக்கும். இதுதான் ஜாயிண்ட் லயபிலிட்டி குரூப்ன்றோம். ஸோ லயபிலிட்டினா கடன் வாங்குறது, ஜாயிண்ட்னா கூட்டு சேர்ந்து கடன் வாங்குறது, கூட்டு சேர்ந்து ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி கடன் வாங்குறோம். அதான் ஜாயிண்ட் லயபிலிட்டி குரூப். குறிப்பா இந்த மாதிரி ஜாயிண்ட் லயபிலிட்டி குரூப்ஸ்க்கு இப்போ இந்த இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கமிஷன் கொடுக்குற ஹெச்டிஎஃப்சி மூலம் வர்றது இதுக்கும் இந்த ஃபண்டிங் வந்து போய் சேரும். ஓகே, ரைட். ஸோ ஸ்மால் லோன்ஸ் டிபிக்கலி கிவன் டு இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஸ்மால் பிஸ்னஸஸ் who lack access to traditional banking service. இதுதான் அந்த மைக்ரோ லோன்ஸ் அப்படின்றது. அதுக்கப்புறம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், ஜாயிண்ட் லைபிலிட்டி குரூப்ஸ், சஸ்டைனபிள் லைபிலிட்டி குரூப்ஸ் தான் இப்போ நீங்க படிச்சிருக்கலாம். ஓகே, ரைட். ஸோ அடுத்து இங்க பாருங்க, டோட்டலா 17th May அன்னைக்கு $500 million வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் பாருங்க. சிபிஐ நம்ம சொல்லுவோம்ல, படத்துல எல்லாம் பார்ப்போம், நேரில் கூட நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். சிபிஐ இருக்காங்க, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இந்த சிபிஐ உடைய அடிஷனல் டைரக்டர்ஸ் 2 பேர் வந்து அப்பாயிண்ட் இருக்காங்க. அவங்க யார் யார் அப்படின்னா
AYV கிருஷ்ணா அப்புறம் N வேணுகோபால். இவங்க 2 பேருமே என்ன பண்ணியிருக்காங்க, சிபிஐயோடைய அடிஷனல் டைரக்டர்ஸாக வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. அண்ட் கைஸ் இவங்களுடைய பேக்ரவுண்ட்லாம் ரொம்ப 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 பெருசு. சிபிஐயில் அடிஷனல் டைரக்டர் வரணும் சும்மாவா? பாருங்க, IPS ஆஃபீஸர் ஆஃப் அசாம் கேடர்ல 1995 பேட்ச். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மைக் வேலை செய்யலாம், சரி ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவர் என்ன வந்தாருன்னா CRPFல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அடுத்து வேணுகோபால் பார்த்தீங்கன்னா அவரும் IPS ஆஃபீஸர். இவர் ஹிமாச்சல் பிரதேச சார்ந்தவர், அந்த கேடரில் போய் ஒர்க் பண்ணவர். அண்ட் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின்ட் டைரக்டர் இன் சிபிஐ இப்போ வந்து ஜாயின் பண்ணுறாங்க. டென்யூர் பீரியட் வந்து பாருங்க 2024 to 2027 வரைக்கும் இவங்களுக்கு. அப்போனா இப்போ 24, அப்போ அவங்க 27, ஆல்மோஸ்ட் 3 years. இவங்க 2 பேருக்குமே 3 வருஷம் தன்னுடைய டென்யூர் பீரியட் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 years ஆஃப் டென்யூர் பீரியட் ஃபார் போத் ஆஃப் த பீப்புள்ஸ். ஓகே ரைட். அடுத்து நீ நம்ம பார்க்கக்கூடிய டிஃபென்ஸ் நியூஸ். இந்த டிஃபென்ஸ் நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் நிறைய டைம் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே இந்த நியூஸ் தெரியும்னு நினைக்கிறேன். வேர் இஸ் மங்கோலியா? எப்பயுமே இந்த மாதிரி நியூஸ்லாம் படிக்கும்போது மேப் வச்சு கனெக்ட் பண்ணி படிங்க, இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக அது வந்து புரியும். வேர் இஸ் மங்கோலியா ஆக்சுவலி? ஸோ மங்கோலியாவை நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை ஒன்று இருக்குது. இந்தியாவை எடுத்துக்கோங்க. இந்தியாவுக்கு மேலே இப்படி சைனாவை பார்க்குறீங்களா? பட் கொஞ்சோண்டு இப்படி வாங்கலேன், யூ கேன் சி மங்கோலியா. யூ கேன் சி மங்கோலியா, தெரியுதா? இந்த மங்கோலியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே தே வில் பி லைக் ஸ்லைட்லி ஷார்ட்டர் இன் ஹைட். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேட் வால் ஆஃப் சைனான்னு ஒரு கதை கேட்டிருக்கோம். மீன்ஸ் அந்த ஒரு 7 wonders ஆஃப் த வேர்ல்டில் இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா ஒரு பெரிய இடம் பிடிச்சிருக்கு. ஏன் அந்த கிரேட் வால் ஆஃப் சைனா அவ்வளோ பெரிய இடம் பிடிச்சிருக்குன்னா, குறிப்பாக அந்த கிரேட் வால் ஆஃப் சைனா எங்கிருந்து எங்கே ஆரம்பிக்கும்னா இங்கே ஸ்டார்ட் ஆகும், அப்படியே இந்த வழியாக வந்து இந்த மங்கோலியன் பார்டர் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இதோட முடிஞ்சு போயிடும். இப்படி இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா இந்த மங்கோலிய பீப்புளும் உள்ள வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு கட்டப்பட்டது தான் இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் மோஸ்ட்லி இந்த ஃபாரஸ்ட் ரீஜன்ஸ், இந்த மங்கோலியன் ரீஜன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபாரஸ்ட். சேட்டலைட் இமேஜில் காட்டுறேன் பாருங்க, ஜஸ்ட் கிவ் மீ 1 minute. இங்கே பாருங்க, இந்த சேட்டலைட் இமேஜில் பாருங்களேன், இதெல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியாஸ். இந்த ஃபாரஸ்ட் ஏரியாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மங்கோலியன்ஸு அப்படி எல்லாம் தாண்டி சைனாக்குள்ள வந்துருவாங்க. சைனாக்குள்ள வந்து திருடிட்டு போகிறது, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போகிறது, இப்படியே பண்ணிட்டுருக்காங்க. இவனுங்களை உள்ள வராமல் தடுக்கிறதுக்காக கட்டினது தான் இந்த 7 wonders ஒன்னான இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா. அந்த பீப்புளை இங்கே பாருங்களேன், யூ கேன் see here ஆக்சுவலி. இந்த கரெக்டாக இது எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்கும் பாருங்களேன், இதுலேயே தெரியும். கரெக்டாக இந்த 7 wonders இருக்கிற இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மங்கோலியன்ஸ் உள்ள வராமல் தடுக்கிறதுக்கு கொண்டு வரப்பட்டது தான் இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா. அப்படிப்பட்ட இந்த மங்கோலியா கூட தான் இப்போ நம்ம வந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணுறோம். ஸோ இப்போ மங்கோலியா உங்களுக்கு மறக்காது, இட் ஷுட் பி அபவ் சைனா. சைனாலேருந்து உள்ள வர ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த பிளேஸில் இருக்காங்க. ஸோ இப்படி இந்த மங்கோலியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th இந்தியா மங்கோலியா ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் ஹெல்ட் அட் உலன் பாட்டர். அப்படிமா உலன் பாட்டர் இஸ் a place in மங்கோலியா. சரி, எதுக்கு? பைலேட்டரல் டிஃபென்ஸ் கார்பரேஷன். ஸோ 2 நாடுகளும் சேர்ந்து தங்களுடைய டிஃபென்ஸ், இப்போ எக்ஸசைஸ்லாம் நடக்குதுல்ல, அந்த மாதிரி ஒரு பைலேட்டரல் டிஃபென்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்காங்க பிட்வீன் இந்தியா அண்ட் மங்கோலியா. என்னைக்கு? 2 நாள், 16th and 17th of May. ஓகே சரி, உலான் பாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு? நம்முடைய மங்கோலியாவில். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இன்னைக்கான முக்கியமான லாஸ்ட் நியூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவுக்கும் கென்யாவுக்கும் நடுவில் ஒரு பைலேட்டரல் மீட்டிங் நடக்குது. ஸோ இப்படி ஏதாவது ஒரு கண்ட்ரியை பார்க்குறீங்கன்னா ஆப்வியஸ்லி என்ன பண்ணணும்? மேப்பை வந்து பார்க்கணும். ஸோ வேர் இஸ் கென்யா? அப்படியே இங்கே பாருங்க, உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? அது உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? சரி, இப்போ இந்த மேப்பை வச்சுக்கிட்டே நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அன்னைக்கு ஒரு நாள் MMM அப்படின்னு சொன்னேன். ஆப்பிரிக்காவில் 3 பிளேசஸை MMM அப்படின்னு நான் சொன்னேன். அதை அந்த ஆர்டர் வைஸா MMM என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கிறது? மொரீஷியஸ், அடுத்து மடகாஸ்கர், அடுத்து மொசாம்பி. MMM ஞாபகம் இருக்கா? இதோ இங்க இருக்கு பாருங்க, இங்க பாருங்க. மொரீஷியஸ், அடுத்து மடகாஸ்கர், அடுத்து மொசாம்பி. மொசாம்பிக்கு மேல வந்தீங்கன்னா டான்சானியா, டான்சானியாக்கு மேல தான் கென்யா. ஸோ நீங்க மறக்கக்கூடாது. இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் ஈஸியா மனப்படம் வேணுக்கலாம். அன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஃப்ரம் சண்ட் செலக்ட் ஆனாரு. சந்த் எங்க இருக்கு? சாந்த் எங்க இருக்கு? இந்த ஆப்பிரிக்காவோட சென்டர் பகுதி. அன்னைக்கு கூட மத்திய பிரதேச கனெக்ட் பண்ணி கேட்டேன்ல, அந்த சந்து தான் இது. ஸோ இப்படி நிறைய நியூஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிட்டே தான் வரும். ஸோ அதில் வந்து கவனிச்சிங்கன்னா கென்யா. ஸோ கென்யாவுக்கும் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைலேட்டரல் மீட்டிங், சேம் லைக் இப்போ மங்கோலியா கூட போய் ஒரு மீட்டிங் போட்டோம்ல, அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைலேட்டரல் மீட்டிங். பட் இது வந்து வேற ஒரு விஷயத்துக்காக. எதுக்காக அப்படின்னா ஈன்னு சொல்லக்கூடாது, கவர்னன்ஸ். குறிப்பாக என்னதுல? டிஜிட்டல் கவர்னன்ஸ்க்காக ஒரு மீட்டிங்.
இப்போ நம்ம ஊர் எடுத்துக்கோங்களேன், டிஜிட்டல் கவர்னன்ஸ் கொண்டு வந்துட்டோம். ஆதார், ஆன்லைன் போர்ட்டல், ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம், இப்போ ஈஸி எடுத்துக்கலாம். இப்படி கவர்னன்ஸா ஆன்லைன்ல எக்ஸிக்யூட் பண்றதுல இந்தியா ரொம்ப சிறந்து விளங்கிட்டு இருக்கும். இப்போ என்ன பண்றான், கென்யா மாதிரியான கண்ட்ரிஸ் நம்ம கூட எம்ஓஇ சைன் பண்ணி ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி ஒரு பைலேட்டரல் கனெக்ஷனை உண்டு பண்ணி என்ன பண்ணிக்கிறாங்க, இவங்களுக்குள்ளார அந்த கவர்னன்ஸை ஆன்லைன்ல எடுத்துட்டு வரதுக்கான ஒரு மீட்டிங்கை கொண்டு வந்துக்கிறாங்க. நீங்க சொல்றான் பாருங்க, கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் சீனியர் ஆஃபீஸர்ஸ். எதற்கு அப்படின்றத கேள்வி. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஊருடைய DARPG அண்ட் அவங்க ஊருடைய KSG, கென்யா ஸ்கூல் ஆஃப் கவர்னன்ஸ், அதுதான் KSG. இதுவே நம்முடைய DARPG கேட்டீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவியன்சஸ். ஆப்வியஸ்லி நம்முடைய கவர்னன்ஸ் குரூப் தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஒரு MOU சைன் பண்றாங்க பேஸ்ட் அப் வந்து கவர்னன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. சர்வீசஸ் யூசிங் நேஷனல் யூனிக் சர்வீசஸ் டெலிவரி அசஸ்மெண்ட். ஓகே, ஒரு கவர்னன்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷல். ஏங்க எப்படிங்க பண்றீங்க, பீப்புள்லாம் இவ்வளோ, நீங்க எங்களோட பாப்புலேஷன்லேயும் அதிகம், எப்படி எக்ஸிக்யூட் பண்றீங்க, உங்களால் மேனேஜ் பண்ண முடியுதா, எப்படி மேனேஜ் பண்றீங்க, ஒரு எரர் வந்து எப்படி ஹேண்டில் பண்றீங்க, எப்படி ஒரு எக்ஸசைஸ்ல எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணிப்போமோ அந்த மாதிரி கவர்னன்ஸ்ல இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிக்கிறோம். அதுதான் இங்கே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ரைட். ஸோ லாஸ்ட் நியூஸ், முக்கியமான ஒரு நியூஸ் கவனிங்க. இந்தியா அண்ட் பங்களாதேஷ் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பைலேட்டரல் மீட்டிங் நடக்குது. 16th May வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. வாட் இஸ் தி பிரைமரி ஃபோக்கஸ் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு MOU பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இதுவும் கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் த சிவில் சர்வீஸ். சிவில் சர்வெண்ட்ஸ்னா யாரும் சொல்லுங்க பார்க்கலாம். மக்களை கவர்னன்ஸ் செய்யக்கூடிய இதில் இருக்கக்கூடியவங்க தான் சிவில் சர்வெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அப்படி இருக்கக்கூடிய இந்த சிவில் சர்வெண்ட்ஸ் தான் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் பிட்வீன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ். ஸோ இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடுவில் ஒரு சின்ன கான்ஃபரன்ஸு, பைலேட்டரல் கான்ஃபரன்ஸ் மீட்டிங். அதில் என்ன கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம்ஸ்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் ஃபார் திஸ் சிவில் சர்வெண்ட்ஸ்க்கான ஒரு MOU சைன் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதில் என்ன கீ ஃபீச்சர்ஸ் பாருங்க. கண்டக்டிங் கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் ஃபேக்கல்டி ஆஃப் தி கெப்பாசிட்டி பில்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்து சீனியர் எக்ஸிகியூட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அலுமினி மீட் ஆஃப் பங்களாதேஷியோட சிவில் சர்வெண்ட்ஸோட அலுமினி மீட், பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் பங்களாதேஷி சிவில் சர்வெண்ட்ஸ் இன் 27th நேஷனல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிவில் சர்வெண்ட்ஸ் இருக்கனால அவங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் சம்மிட் இது. ஸோ அவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் தான், கொஞ்சம் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்னு சொல்லிட முடியாது, பட் எக்ஸ்ட்ரா நாலேஜ் ஷேரிங் அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எஸ் கைஸ், இன்னைக்கான என்ன கடைசி நியூஸ்னே எத்தனை வருதுன்னு பார்க்காதீங்க, வந்துட்டே தான் இருக்கும், ஆனால் குறைஞ்சதான் முடிஞ்சிருச்சு. அடுத்து, வாட் இஸ் தி பிரைமரி ஃபோக்கஸ் ஆஃப் ONDC ஸ்டார்ட்-அப் மஸ்டவ்? மஸ்டவ்னா என்ன? ஃபெஸ்டிவல். மஸ்டவ்னா என்ன? ஃபெஸ்டிவல். ஸ்டார்ட்-அப்னு உங்களுக்கே தெரியும், கம்பெனி வச்சு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜீரோ. ONDCன்னு என்ன? ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். இது வந்து எப்படின்னா, ONDC பற்றி சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி தான். இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ எப்படி? ஜொமேட்டோ இஸ் லைக் ஒரு கம்பெனி, ஆன்லைன் சர்வீஸ், காமர்ஸ் சர்வீஸ் கொடுக்குற ஒரு கம்பெனி. இதில் கடைக்காரங்களும் பதிஞ்சுக்குவாங்க, கஸ்டமர்ஸும் பதிஞ்சுக்குவாங்க. இந்த ONDCல மூலியமா மீன்ஸ் அந்த சென்டர் மீடியன் மூலியமா ஆர்டர் கொடுக்கறது, ஆர்டர் ரிசீவ் பண்ணுறதுலாம் பண்ணிப்பாங்க. ஸோ பொருளை வந்து அவங்களே டெலிவரும் பண்ணிடுவாங்க. இதுக்கு இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு அந்த ஹோட்டல் கடைக்காரங்களாம் கிட்டத்தட்ட 40% வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணுறாங்க. அதுவே ONDCன்றது இந்தியன் கவர்மெண்டால் உருவாக்கப்பட்ட ஒரு நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்கில் கடைக்காரங்க பதிஞ்சுக்கிட்டு, சேம் லைக் ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி இதில் பதிஞ்சுக்கிட்டாங்கன்னா மக்கள் இதில் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது கடைக்காரங்க எவ்வளோ கட்டினா போதும் அப்படின்னா 4 to 5% கட்டினா போதும். ஐ திங்க் எக்ஸாக்ட்லி 4% கட்டினா போதும். கிட்டத்தட்ட எவ்வளோ மிச்சமாகுது பாருங்க. சின்ஸ் இட் இஸ் த கவர்மெண்ட் மூலியமாக உருவாக்கப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம்னால. ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாரெல்லாம் வந்து இன்வால்வ் பண்ணாங்கன்னா பாருங்க, ஸ்டார்ட்-அப் மஸ்டவ். ஸோ ஒரு ஸ்டார்ட்-அப் ஃபெஸ்டிவல் நடத்த போகிறாங்க, ஆர்கனைஸ்டு பை DPIIT. வாட் இஸ் DPIIT? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இங்கே பாருங்க, இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். ஸோ DPIIT மூலிமா ஒரு ஸ்டார்ட்-அப் மஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட பாருங்க 5000 ஸ்டார்ட்-அப்ஸ் பங்கெடுத்துருக்காங்க. எதுக்கு சார் இந்த ஃபெஸ்டிவல் நடத்துறாங்க அப்படின்னா, அப்பதானே இதுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும், ஃபார் த மர்ச்சன்ட்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் தி கஸ்டமர்ஸ். ஸோ அந்த ஒரு அவேர்னஸ்க்காக தான் ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துறாங்க. இதில் ஒரு 5000 ஸ்டார்ட்-அப் கலந்துருக்காங்க, 12 யூனிகார்ன்ஸும் கலந்துருக்காங்க, அண்ட் 125 ஸ்டார்ட்-அப்ஸும் கலந்துருக்காங்க. வாட் இஸ் திஸ் யூனிகார்ன்ஸ்? ஒரு யூனிகார்ன்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா $8 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கேபிட்டலாக வச்சிருக்கணும். விச் மீன்ஸ் 800 அது அப்படியே 8 பில்லியன் சேர்த்துக்குவோம், 8 lakhs crores வந்து பார்த்தீங்கன்னா 800 crores வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரெவன்யூவில் வச்சிருக்கணும். விச் மீன்ஸ் டர்ன் ஓவர் வச்சிருக்கணும். அவன் தான் யூனிகார்ன்னு சொல்றோம். ஸோ அந்த வகையில் உலகத்திலேயே டாப் நம்பர் ஆஃப் யூனிகார்ன்ஸ் வச்சிருக்கிறதுல இந்தியா 3rd place.
இந்தியா தேர்ட் பிளேஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிகார்ன்ஸ் வச்சிருக்கிறதுல இந்தியா தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஒரு ஸ்டார்ட் அப்பா ஆரம்பிச்சு ஜீரோலேருந்து ஆரம்பிச்சு அவ்வளோ $8 பில்லியன் வரைக்கும் வச்சிருக்கிறது தான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு யூனிகார்ன்னு சொல்லுவோம். அந்த வகையில் 100க்கும் மேற்பட்ட யூனிகார்ன்ஸை வச்சு இப்போ நம்ம வந்து தேர்ட் பிளேஸை பிடிச்சிருக்கோம் உலகத்தில். ரைட், இங்கே கவனிங்க. ONDC ஃபெசிலிட்டேட்டட் 7.2 மில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் இன் April 2024. ஓகே, 7.2 மில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் இப்போ வந்து நடந்துச்சு த்ரூ திஸ் பிளாட்ஃபார்ம். ஓகேவா, எல்லாமே புரிஞ்சுதா? உங்களுக்கு ஏதாச்சும் புரியாம இருக்கு அப்படின்னா கூட கவலையே படாதீங்க. நார்மல் கமெண்ட்ஸ்ல கீழே கமெண்ட் போடுங்க, நான் எல்லா கமெண்ட்டையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே, ஸோ எஸ் கைஸ், ஸோ என்னடா இது உண்மையிலே இன்னொன்று இருக்கு, அவ்வளோதான். இதான் லாஸ்ட், நானே முடிச்சிட்டு தான் நினைச்சேன். சரி, இந்த ஒரு நியூஸ் மட்டும் பார்த்துருவோமா? வா. வாட் இஸ் தி பிரைமரி பர்பஸ் ஆஃப் GST போர்ட்டல்ஸ் நியூ ஃபார்ம்? பான் மசாலா அண்ட் குட்கா மேனுஃபேக்சருக்கான ஒரு புது ஃபார்ம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பான் மசாலாக்கும் குட்காக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த போதைப் பொருள் மாதிரி தான். நம்ம எப்படி இந்த டொபாக்கோ யூஸ் பண்ணுறோம், அது மாதிரி இந்த குட்காவும் பான் மசாலா இந்த போதைப் பொருள் தான். இதுக்கு டாக்ஸ் எவேஷன் இருந்துச்சு, விச் மீன்ஸ் டாக்ஸே கிடையாமல் இருந்துச்சு. இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டு இதுங்களுக்கு டாக்ஸ் போட்டாங்க, GST டாக்ஸ் போட்டாங்க. அந்த GST டாக்ஸ் போட்டதுக்கு இப்போ ஃபார்ம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. SRM ஃபார்ம் 1, SRM ஃபார்ம் 2 அப்படின்ட்டு 2 புது ஃபார்ம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஃபார்ம்ஸ் ரிலீஸ் பண்ணோட விளைவு என்ன அப்படின்னா, இனிமேல் பான் மசாலா மற்றும் குட்கா மேனுஃபேக்சரர்ஸ் GST கட்டணும். இப்போ GST கட்டணுன்றப்ப அதுக்கு பின்னாடி என்ன சார் இருக்கு, நமக்கு என்ன வருமானம் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா வரும். இனிமேல் இது நாள் வரைக்கும் வராத ஒரு ஃபீல்டு, நல்ல சேல்ஸ் நடக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு, பட் அதுக்கு வருமானம் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ வருமானம் வரும். பட் இதை தாண்டி என்ன சார் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, கவனிங்க, இதை தாண்டி ஒரே ஒரு பெனிஃபிட்னா இதுதான் மெயின். இப்போ ஒரு GST கட்டுறோம் அப்படின்னா நான் டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கேன்ற கணக்கு காட்டணும், எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன்ற கணக்கு காட்டணும். ஸோ தட் இந்த குட்கா பான் மசாலா மாதிரியான இந்த பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ உருவாகுது, எவ்வளோ விற்பனை ஆகுது, எவ்வளோ புழக்கத்தில் இருக்குன்றதை ஈஸியாக ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்க முடியும். இப்போ GSTக்குள்ளேயே வரலன்னா எவ்வளோ வேணா வித்துக்கலாம், எவ்வளோ வேணா பண்ணிக்கலான்ற ஒரு மாதிரி போயிட்டு இருந்திருக்கோம். பட் இப்போ GSTக்குள்ளே வருது, அதுக்கு ஃபார்ம்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இனிமேல் GST கட்டணும் அப்படின்னா நம்ம சேல்ஸை கணக்கு காட்டுறோம். அப்போ எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கோ அதில் தான் 18% கட்டுறோம். அப்போ எவ்வளோ சேல்ஸ்ன்னு தெரியும், எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஸோ அதனால ஒரு கண்ட்ரோல் கிடைக்குது சொசைட்டிக்குள்ள. இந்த குட்கா மற்றும் பான் மசாலா போய் சேர்றதுல ஒரு இது கிடைக்குது. ஸோ அதான் ஃபார்ம் நம்பர் 1, ஃபார்ம் நம்பர் 2, 2 ஃபார்ம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் நியூஸ் கைஸ். இன்னைக்கு உங்களுக்கு நியூஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் படிச்ச எல்லா நியூஸும் உங்களுக்கு புரிஞ்சு படிச்சிங்களான்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன் இந்த 1 year சப்ஸ்கிரிப்ஷன் all-in-one பேக்கேஜான பேங்க் அவேர்னஸ் வீடியோ கோர்ஸ், இன்சூரன்ஸ் அவேர்னஸ் வீடியோ கோர்ஸ், பேங்க் PO இன்டர்வியூ கோர்ஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கோர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ்னு எல்லா கோர்ஸும் அவைலபிளாக இருக்க மறக்காம பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனல், டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல் 3 சேனலையும் மறக்காம ஃபாலோ பண்ணி நம்மளுடைய பேங்க் அவேர்னஸோட வீடியோ கோர்ஸ் இருக்குது, அவைலபிளாக இருக்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 499 rupees தான். ஸோ யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ அதே போல் அவ்வளோதான், எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ தட் நாட் இட் வைண்ட் அவுட் டுடே செஷன். ஸோ நாளைக்கு மறுபடியும் என்னோட சந்திக்கும் வரை டாடா பை.